ஈவினிங் கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வர்றாங்க. ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்களுக்காக கேசரி தான் செஞ்சிட்ருந்தேன். ஆஃப்டர்நூன் போலே மீன் குழம்பு அவங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. நைட்டு ஒரு 8 மணி போல் இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கு. தூரத்தில் உள்ள கெஸ்ட்டு மட்டும் இன்றைக்கி வர்றாங்க. நாளைக்கு மற்ற கெஸ்ட்டு எல்லாருமே வருவாங்க. ஒரு 10 பேர்கிட்ட மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். பேபி பிறந்ததுலேருந்து டைம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி நம்ம ஒர்க் இழுத்துக்க முடியாது. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வெளியிலே அரேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் மாமா சொன்னாங்க. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அம்மா செட்டிநாடு சமையல் அண்ட் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நாள் நான் ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா பேபியை பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் நாள் சமையல் எல்லாமே அம்மா பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோ, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்ற மாதிரி. நாளைக்கு vlogல மீட் பண்ணலாம். until then bye from Megha.